விஜயின் கடைசி படத்தின் கடைசி ட்ரெய்லர். இனிமே தமிழ் புத்தாண்டுக்கோ இல்லைன்னா தீபாவளிக்கோ இல்லைன்னா அடுத்த பொங்கலுக்கோ, அதாவது இந்த வர்ற பொங்கலில் இதுக்கு அடுத்த பொங்கலுக்கோ விஜயுடைய இந்த ட்ரெய்லரோ படமோ ரிலீஸ் ஆக போகிறதில்ல. அவங்க ரசிகர்களுக்கான கடைசி ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் மேடையில் பேசுவார் இல்லையா, மெயினாக திமுகவை தாக்கி அது அப்படியே அதில் இருக்கிற ஒரு டைலாகாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மேடை பேச்சுக்கான எல்லாமே இருக்குது. அப்படி தான் இருந்தது. ஆனால் ட்ரெய்லர் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ட்ரெய்லர் குறையெல்லாம் சொல்ல இருந்தது. மெயினாக விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் இந்த படத்துடைய அந்த டைலாக் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோன்னா ஒரு மேடை பேச்சு மாதிரி இருந்தது, விஜயுடைய மேடை பேச்சு மாதிரி இருந்தது அப்படின்றது தான் சொல்கிறேன். லைட்டாக அந்த பகவத் கேசரி வாடகை இருக்குது. ஆனால் வினோத் இந்த படத்தை அந்த கேசரியை பிரியாணியாக மாற்றிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லரில் இருக்கிற சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ரோபோலாம் வருது கடைசியில். மங்களகரமாக ட்ரெய்லர் ஆரம்பிப்போம் அப்படின்னு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற அந்த அவருடைய பேட்ஜை காட்டுறாங்க. நான் சாதாரண மனுஷன் தான், நான் செய்கிற சம்பவம் தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க. மொத்த அயோக்கியனுங்களும் நிற்கிறாங்க, அவங்க ஜெயிக்கக்கூடாது. இதுவும் விஜய் சொல்கிற டைலாக் தான் இந்த படத்தில். மக்கள் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க, அவனை கொன்னா கடவுள் ஆகிடுவான். யாருக்கு சொல்கிறீங்க? புரியல. படத்தில் தானே, படத்தில் சொல்கிறது தானே இல்லையா? உன்னை காலி பண்ணிவிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, திரும்பி போகிற எண்ணம்லாம் இல்லை. விஜய் இதெல்லாம் விஜய் அவருடைய அரசியல் மேடையில் சொல்கிறது தான். அது இந்த படத்துலையும் இருக்குது. அவன் எழுந்திருக்க முடியாத சிலுவையில் அறையணும். இந்த படத்தில் வில்லனில் சொல்கிறது, படத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வாங்கடான்னா கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்குமான அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி சாட்டையில் அடிக்கிறாரு. அதோட இந்த ட்ரெய்லர் முடியுது. விஜயுடைய எந்த ஒரு படத்துக்குமான ட்ரெய்லரும் இன்னும் வரப்போகிறதும் கிடையாது. இதுதான் கடைசி ட்ரெய்லர், கடைசி டைலாக். அதிகமான படங்களில் சொந்த பேரில் விஜய் அப்படின்னு நடித்த விஜய்க்கு இந்த படத்தில் தளபதி அப்படின்ற பேர் இருக்கிறதுனால, வெற்றி கொண்டான் அப்படின்ற பேர் இருக்கிறதுனால அவருடைய பொண்ணுக்கு விஜி அப்படின்ற பேர் வச்சாச்சு. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்குது போல இருக்குது. விஜயுடைய பொண்ணு பேர் விஜி. ட்ரெய்லரில் அப்படி தான் தெரியுது. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு அதுதான் விஜய் மேடையில் பேசுகிற எல்லா டைலாகும் இந்த ட்ரெய்லரில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. மெயினாக திமுகவை தாக்கி பேசுகிற அதெல்லாம் இந்த ட்ரெய்லரில் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் கட் பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த பகவத் கேசரி அந்த ஒரு வாடையும் அடிக்குது. ஆனால் விஜய்க்காக வேறு விஷயங்களும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது 17 மணி நேரம் 28 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. 1.1 மில்லியனுக்கு மேலே லைக். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு வந்துடும். அதிலலாம் எந்த டவுட்டும் கிடையாது. ஹிந்தி ட்ரெய்லரே 9 மில்லியனுக்கு மேலே போயிருக்கு. ஸோ அதெல்லாம் விஜய்க்கு சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள்லாம் அதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு. இனிமேல் அவர் ஆசைப்படுறதெல்லாம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் நமக்கு ஏப்ரலில் தான் தெரியும். சாதாரணமாக விஜய் சொல்கிற அந்த ஒரு டைலாக் இந்த படத்தில் மாற்றி சொல்லியிருக்காரு. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றத ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவர் கம்மிங் அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்லணும்? வி ஆர் வெயிட்டிங்.